தமிழ் இப்போ உங்க வீட்டு பொண்ணு. அவளை நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்கம்மா. அதை நாங்க தடுக்க மாட்டோம். நியாயமா தமிழ் உங்க வீட்டுல இருக்கிறது தான் நல்லது. இப்பதான் அவகிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. தமிழம்மா, ஒரு காட்டன் புடவை கொடுங்களேன். காட்டன் புடவை இல்லையா? எதுக்கு ஜனம்மா? கொடுங்கம்மா. ஜனம்மா இந்தாங்க. அம்மா அம்மா அம்மா, அந்த ரூம் கொஞ்சம் தூசியா இருக்கு. இந்த ரூம்ல போய் மாத்திக்கங்க. இசைக்குட்டி, இங்க வா. இங்க வா. ஜனாமா, உங்களுக்கு கதை சொல்லட்டா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்குள்ள இசைக்குட்டி மாதிரி ஒரு அழகான மயில் இருந்துச்சாம். என்ன மாதிரியா? என்ன மாதிரி? ஆமா. தமிழுக்கும் அவ குடும்பத்துக்கும் மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு இருக்கணும்? என்னால அந்த வீட்டுக்கு மறுபடியும் போக முடியாது. நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? என்ன இப்படி கேக்குறீங்க? இதுவும் உங்க வீடுதான். நீங்க தாராளமா இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை தேடுவாங்களே. அத பத்திலாம் கவலை இல்ல தமிழம்மா. ஜனாமா குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டா. அந்த அளவுக்கு அவர் அவளுக்கு சப்போர்ட் பண்றாரு. அந்த தமிழ் அவர் மனச அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வையே, இன்னும் கொஞ்ச நாள்ல அத்தை எப்படி உன் கைய மீறி போனாங்களோ அதே மாதிரி உன் புருஷனும் அந்த தமிழ் பொண்ணு பேச்சதான் கேட்பாரு. இத பாரு மீனா, அதெல்லாம் உன் எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது. பாத்துக்க. பாத்திருந்துக்கோ மீனா. மாமியார் நல்லா இருக்கும் போதே மருமக கொடி ஒரு வீட்டுல பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் மாமியார் அந்த மருமகளுக்கு அடிமை. ஏற்கனவே நீ ஜனாமாக்கு ஒரு அடிமை மாதிரிதான் இத்தனை நாள் இருந்த. இல்ல, நான் உண்மைதானே சொன்னேன். அதே மாதிரி அந்த தமிழுக்கும் நீ அடிமை ஆயிடாத. என்ன நடந்தாலும் அந்த தமிழை போய் மன்னிப்பு கேட்டு இங்க கூட்டிட்டு வந்துடாத. அப்படி பண்ணேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் சல்லி பைசாக்கு உன்னை மதிக்க மாட்டாங்க. பாத்துக்க. போலாம் வா. ஆமாத்தா. ஏன்டா அவங்கள தடுக்கல? அவங்க வீட்டை விட்டு போனா அங்கேயே கை கட்டிட்டு அப்படியே நின்றுவியா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? நானும் ஜானும் வீட்டுல இல்லனா வீட்டுல என்ன வேணா பண்ணுவீங்களா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க அத்தா. டேய், என்ன நடந்துச்சு? அதான் தமிழ் இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே. இதே வீட்டுல அப்பா ஒரு பக்கம் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. ஜானு இப்ப தமிழை தேடி கிளம்பிட்டாங்க. இங்க நான் தனியா அலறிட்டு இருக்கேன்டா. டேய் சேது, நீ சிஸ்டர் தமிழ் மேல பாசமா தானே இருக்க. அந்த சிஸ்டரை தடுக்க தெரியாதா உனக்கு? அத்தா, நான் சொன்ன அத்தா, எவ்வளவோ கெஞ்சியும் பார்த்துட்டேன். சிஸ்டர் கேட்கறதாவே இல்ல. மாமாவும் போய் பேசி பார்த்தாரு. தமிழ் சிஸ்டர் பிடிவாதமா இருந்தாங்க அத்தா.
அந்த அளவுக்கு பிடிவாதமா வீட்டை விட்டு போறாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனை பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ச்சே, இவளால ஒரு நாள் கூட வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாதா? ஏன்டா கல்யாணம் பண்ணோம், ஏன்டா வாழ்றோன்னு இருக்குடா. என்னத்தான் இப்படி பேசுறீங்க? நீங்களும் ஏதோ தமிழ் சிஸ்டர் மேல தப்புன்ற மாதிரி பேசுறீங்க. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. தமிழ் சிஸ்டர் தப்பு பண்ணாங்களா? அவங்க இன்னைக்கு வீட்டை விட்டு போனது தப்புன்றீங்களா? மான ரோஷா இருக்கிறவங்க, சோத்துல கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிடுறவங்க யாராவது இன்னைக்கு இந்த வீட்டுல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இருப்பாங்களா? சரியாத்தா, தமிழ் சிஸ்டரை விடுங்க. வர்ஷினியே இருக்கு. நம்ம வர்ஷினி மேல யாராவது திட்டு பட்டம் போட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா? இல்ல கையை கட்டிட்டு தான் வேடிக்கை பாப்பீங்களா? சரி, அவளை விடுங்க. நான் உங்க மச்சான் தானே. என் மேல இப்படி யாராவது திருட்டு பழி போட்டா நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? உங்க ரத்தம் கொதிக்காது? மல்லுக்கு நிக்க மாட்டீங்களா? அவங்க யாரா இருந்தாலும் உங்க உறவே வேணான்னு தள்ளி விட்டுருக்க மாட்டீங்க? எங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு துடிக்கும். ஏன்னா நாங்களும் அவங்க சொந்த ரத்தம். ஆனா தமிழ் சிஸ்டர் அப்படி இல்ல. அவங்க வேற குடும்பம், யாரோ தானே. அப்ப அப்படித்தானே அத்தா பாப்பீங்க? அது எப்படி அத்தா? கல்யாணம் பண்ணி இத்தனை நாளா தமிழ் சிஸ்டர் உங்க கூடவே இருந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு வீட்டை விட்டு போயிருக்காங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் கூட்டிட்டு வருவீங்களா? அதை விட்டுட்டு கதவை சாத்திட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம திட்டிட்டு வேற இருக்கீங்க. என்ன சொன்னீங்க அத்தா? தமிழ் சிஸ்டர் உங்க நிம்மதியை கெடுத்துட்டாங்களா? சத்தியம் பண்ணி சொல்றேன் அத்தா, உங்க மனசாட்சிக்கும் அது தெரியும். அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இது வீடு. அதுக்கு முன்னாடி இது வெறும் கட்டடம். வெறும் செங்கலும் மண்ணு வச்சு கட்டின கட்டடம். இந்த வீட்டுக்கு உசுறு கொடுத்தது தமிழ் சிஸ்டர் தான் அத்தா.